சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடக மாநிலம் ராமாபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொப்பம் காட்டு பகுதியில் கர்நாடக அதிரடிப்படையின் தலைவராக இருந்த எஸ்பி ஹரிகிருஷ்ணா அவரோடு காரில் பயணம் பண்ண எஸ்ஐ சஹீல் அகமது உள்ளிட்ட 6 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து கர்நாடக அரசு ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. அதே மாதிரி 1993ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி அன்றைக்கு காலை 11 மணிக்கு, அன்றைக்கி புனித வெள்ளி நாள், அந்த அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய பாலாறு வனப்பகுதியில் சுரக்காய் மடுவுங்கிற இடத்துல ஒரு நிலக்கண்ணி வெடி தாக்குதல் நடக்குது. சுமார் 16 குழிகளில் வைக்கப்பட்டிருந்த நிலக்கண்ணி வெடி வெடித்ததில் தமிழ்நாடு அதிரடிப்படை வீரர்கள் 5 பேர், வனத்துறை ஊழியர்கள் 3 பேர் உள்ளிட்ட பொதுமக்கள் 15 பேர்னு மொத்தம் 22 பேர் கொல்லப்படுறாங்க. இந்த 2 தாக்குதல்களுக்கு பிறகு தமிழ்நாடு கர்நாடகா 2 மாநில அரசுகளுமே கதிகலங்கி போயிடுது. இனி வீரப்பு நடவடிக்கை எளிமையான முறையில் கொண்டு போனோம்னா சாத்தியப்படாது அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதன் தொடர்ச்சியாக வாழங்குழி பள்ளம், போதமலை, தோணிமடு போன்ற இடங்களில் தமிழ்நாடு அதிரடிப்படை தீவிர தேடுதல் வேட்டை நடத்துகிறாங்க. அப்போ வாழங்குழி பள்ளம் அப்படிங்கிற பகுதியில் தமிழ்நாடு போலீஸார் தேடுதல் வேட்டைக்காக வருவாங்க. அப்போ அவங்க மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 142 இடங்களில் குழிகளை பறித்து அந்த குழிகளில் ஜெலட்டின் தோட்டாக்கள், வெடியுப்பு, யூரியா இந்த மாதிரியான கலவைகளை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் அகல நிலத்தில் இருந்த காடுகள் முழுக்கவும் வீரப்பன் நிலக்கண்ணி வெடியை புதைச்சி வச்சுருக்காரு. இந்த கன்னி வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு முன்னே அந்த இடத்துல நீதிபுரம் பகுதியை சேர்ந்த ஆடு மேய்க்கிற சின்னசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த நபர் இந்த நாள் பெரிய அளவில் பின்விளைவு வரக்கூடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சு டீகார்ட் அப்படிங்கிற ஒரு ஒயரை பயன்படுத்தி தான் அந்த ஜெலட்டின் தோட்டாக்களை எல்லாம் வெடிக்க வைக்கிறதுக்கான வீரப்பனை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இவர் அந்த பகுதியிலிருந்து வெளியில் வரும்போது இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் இருந்த அந்த ஒயரை மடக்கி உடைச்சி விட்டு வந்துடுறாரு. அதனால் அந்த விபத்து பெரிய அளவில் தவிர்க்கப்படுது. அடுத்த சில நாட்களுக்கு பிறகு, அதாவது பாலாறு குண்டுவெடிப்பு நடந்த ஒரு 6-7 நாட்களுக்கு பிறகு தமிழ்நாடு அதிரடிப்படை அமைக்கப்படுது. இந்த அமைதிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் அப்போ கமாண்டிங் அத்தாரிட்டியாக இருந்த வாழ்ற தேவாரம், எஸ்பி விஜயகுமார் தலைமையிலான ஒரு டீம் அந்த வாழங்குழி பள்ளத்துக்கு போகிறாங்க. போகும்போது வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்களும் அந்த டீகார்ட் ஒயரில் நெருப்பு வச்சுருக்காங்க. ஒயரை ஒரு இடத்துல மடக்கி அந்த இடத்த துண்டாக்கி இருந்த இடத்து வரைக்கும் அந்த டீகார்ட் ஒயர் நெருப்போடு போயிருக்குது. அதுக்கு பிறகு அது போகாதனால அந்த குண்டு வெடிப்பு நடக்கல. அந்த குண்டு மேலே தான் தமிழ்நாடு அதிரடிப்படை போலீஸார் கடந்து போய் அந்த டீகார்ட் ஒயர் வைக்கப்பட்டிருந்த இடத்தையும் அதுக்கு பயன்படுத்தப்பட்ட மெக்கர் பாக்ஸ் எல்லாம் கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மிக பெரிய அளவிலான தாக்குதல் நடத்த வீரப்பன் தயாராக இருந்திருக்காரு. இது எல்லாமே காடுகளில் இருக்கிற குவாரிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஜெலட்டின் தோட்டாக்கள் தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதையடுத்து 2 மாநில அரசுமே தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தமிழக கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் அதிகமான கருங்கல் குவாரிகள் இங்கே வந்தது. இந்த கருங்கல் குவாரிகள் பெரும்பாலும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கிரானைட் கற்களை தான் ஏற்றுமதி பண்ணுறதுக்காக வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் உள்ளூர் தேவைகளுக்காக சில இடங்களில் கருங்கல்லை உடைச்சி அதிலிருந்து ஜல்லி தயாரிக்கிறதுக்கான வேலைகளுக்கான கருங்கல் குவாரிகளாகவும் சிலது செயல்பட்டுக்கிட்டு வந்தது. இந்த 2 வகையான கருங்கல் குவாரிகளையுமே குண்டல்பேட்டையிலிருந்து ஒகேனக்கல் வரையிலான அந்த காட்டுப்பகுதியில் முழுமையாக தடை செய்கிறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே கருங்கல் குவாரிகளை மூடிட்டு அந்த குவாரிகளில் பயன்படுத்துறதுக்காக வச்சுருந்த ஜெலட்டின், தோட்டா, டெட்டனேட்டர், வெடிமருந்து எல்லாத்தையும் உடனடியாக மலையிலிருந்து கீழே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. இதைத் தொடர்ந்து அங்கிருந்த அத்தனை குவாரிகளுமே இரவோடு இரவாக மூடப்பட்டு அவங்களுடைய மருந்து பொருள்களை எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பிடுறாங்க. இதனால் காடு ஓரளவுக்கு பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லலாம். 1993லிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் அந்த காட்டுப்பகுதியில் தொடர்ந்து அந்த கருங்கல் குவாரிகளை இயங்கி இருந்தால் அல்லது புதிய குவாரிகள் அங்கே உருவாகி இருந்ததுன்னா காடு முழுக்கவும் வெடிச்சத்தமும் பாறைகளினுடைய அதிர்வும் கேட்டுட்டு தான் இருக்கும். முழுமையாக காடுகளில் இருக்கிற விலங்குகள் எல்லாமே காட்டை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும். அந்த சூழல் வராமல் தடுத்ததில் ஒரு பெரும் பங்கு வீரப்பனுக்கு இருக்குது. 2004இல் வீரப்பன் அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு கர்நாடக வனத்துறை உடனடியாக அந்த மாநில எல்லையில் இருக்கக்கூடிய காடுகள் அனைத்தையுமே வன உயிரியல் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றிருச்சு. அதனால் அந்த காட்டுப்பகுதியை ஒட்டி இருக்கிற எந்த இடத்துலையுமே ரிசார்ட்ஸ் கட்டுறதுக்கோ அல்லது விடுதிகள் கட்டுறதுக்கோ புதிய தொழிற்சாலைகள் தொடங்குறதுக்கோ எதுக்குமே சாத்தியம் இல்லாமல் போயிட்டு தான் அந்த வன உயிரியல் பாதுகாப்பு மண்டலம் இருக்கக்கூடிய பகுதியும் அதை ஒட்டி இருக்கிற பகுதியிலையுமே எந்த விதமான தொழிற்சாலையும் தொடங்க முடியல. அதனால் முயற்சி செய்து பார்த்தும் பல கருங்கல் குவாரிகள் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுது. இனி அது வர்றதுக்கான சாத்தியமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் அதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசு நீண்ட காலத்துக்கு பிறகு தான் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த காட்டுப்பகுதி புலிகள் காப்பகமாக இருந்தாலும் அங்கே
தொழிற்சாலைகளோ அல்லது கருங்கல் வாரிகளோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமான ஓய்வு மாளிகைகளும் கீழிருந்து மேலே போய் இடம் வாங்கி இருக்கிற நில உரிமையாளர்கள் அந்த நிலங்களை முழுக்க முழுக்க பழங்குடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகை தானியங்களையும் மரங்களையும் வளர்க்காமல் நம்ம காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் தஞ்சை, திருச்சி மாவட்டங்கள் இருக்கிற மாதிரி தென்னந்தோப்புகளும் பாக்குத்தோப்புகளும் வாழைத்தோப்புகளும் போட்டு நிலத்தடி நீரை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் காடு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தருமபுரியிலிருந்து கோவை மாவட்டம் செம்மந்தி மலை இருக்கிற இந்த காட்டுப்பகுதி பல இடங்களில் பெயரளவில் வன உயிரியல் பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்குறேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சிலது உருவாக்கப்பட்டிருந்தாலும் அங்கே எல்லாமே முழுமையான வன உயிரினங்களுக்கான பாதுகாப்பு மண்டலமாக இல்லாமல் மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக, அதாவது பழங்குடி மக்கள் அல்ல, நிலப்பகுதியிலிருந்து போயிருக்கக்கூடிய மக்கள் தொழில் தொடங்குறதுக்கும் ஓய்வு மாளிகைகள் கட்டுறதுக்கும் பயன்படக்கூடிய இடமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இன்னும் கோவை மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற அந்த வனப்பகுதி முழுவதுமே கல்லூரிகளும் ஆசிரமங்களும் தான் மிகுந்து வளர்ந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்குது. வன உயிரியல் பாதுகாப்பு மண்டலமாக மாற்றுவதற்கோ அல்லது காடுகளை பாதுகாப்பதற்கோ தமிழ்நாடு அரசு எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கிறதே இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் கர்நாடகா எடுத்த சில முயற்சிகளின் பலனாக தமிழக காடுகளும் ஓரளவுக்கு காப்பாற்றப்படுது. அதாவது கர்நாடக வனத்துறை ஒட்டி இருக்கிற தமிழக காட்டு பகுதிகளுக்குள்ளும் எந்த தொழிற்சாலையும் எந்த விதமான புதிய பரிமாண கட்டடங்களும் தோட்டங்களும் உருவாவதற்கு ஓரளவுக்கு தடை போட்டுட்ருக்காங்க. அந்த வகையில் தமிழக காடுகளையும் சேர்த்து கர்நாடக வனத்துறை தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். இந்த சூழலில் தான் வீரப்பனை தேடி வருவதற்கான அதிரடிப்படை உருவாக்குறதுக்கான முனைப்பில் 2 மாநில போலீஸாரும் முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. பாலாறு குண்டு வெடிப்பு நடந்த மறுநாள் காலையிலேயே சேலம் துவாரகா ஹோட்டலில் தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை அமைக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வால்டர் தேவாரம் தலைமை தாங்குறாரு. எஸ்பி விஜயகுமார் உள்ளிட்ட உயர் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்துக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு கர்நாடக முதலமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லியும் வர்றாரு. எங்கள் மாநில அரசு சார்பாக எந்த விதமான உதவினாலும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படுது. இந்த படைக்கு விருப்பம் உள்ளவர்கள்லாம் வேலைக்கு வரலான்னு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 380க்கும் அதிகமான காவல்துறை உதவி ஆய்வாளர்களும் காவலர்களும் அதிரடிப்படைக்கு வர்றதுக்காக விருப்ப மனு கொடுக்குறாங்க. இவங்களை எல்லாமே தேர்வு செய்யப்பட்டு சென்னை சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய 3-4 இடங்களில் அவங்களுக்கான அதிரடிப்படைக்கான சிறப்பு பயிற்சி நடக்குது. அதாவது துப்பாக்கிகளை கையாளுவது எப்படி, காடுகளுக்குள்ளே எப்படி பதுங்கி போகணும், காடுகளில் எந்த மாதிரியான சூழலில் வாழணும், அங்கே எந்த மாதிரியான சூழல் இருக்கும், தண்ணீருக்காக எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பயிற்சிகள் எல்லாமே வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து அந்த வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் கர்நாடகாவிலும் ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலினுடைய பின்னோட்டத்தையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது எஸ்பி ஹரிகிருஷ்ணா மீது தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படையினுடைய வேலைக்கு வர்றதுக்கு பெரும்பாலான அதிகாரிகள் பயப்படுறாங்க. உயர் அதிகாரிகள் எல்லாமே எங்களுக்கு இந்த பொறுப்பு வேணாம்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அந்த நேரத்தில் கர்நாடக அரசியலும் பெரிய அளவிலான அரசியல் சிக்கல் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது 1992 காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த பங்காரப்பா பதவி விலக வேண்டிய ஒரு சூழல் வருது. குறிப்பாக சொல்லப்போனால் காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பான பெரிய கலவரத்தில் அவருடைய அரசு செயல்படாமல் போனதை காட்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சி நிர்வாகிகள் பிரச்சனையை கிளப்பினதை தொடர்ந்து பங்காரப்பா பதவி விலகிறாரு. அதுக்கடுத்ததாக வீரப்ப மொய்லி அந்த இடத்துக்கு வர்றாரு. வீரப்ப மொய்லி பொறுப்புக்கு வந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு மேலாக அவர் தன்னுடைய ஆட்சியில் இருக்கிறவருடைய அந்த நாற்காலியை தக்க வைக்கிறதுக்காகவே ஒரு பெரிய போராட்டம் நடத்துகிறாரு. அந்த நேரத்தில் கர்நாடக அதிரடிப்படை கிட்டத்தட்ட முடங்கி போன ஒரு சூழலுக்கு வருது. அப்போ ஒரே ஒரு ஏடிஎஸ்பி சல்கார் அப்படிங்கிறவர் தான் அந்த அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கார். இவர் மைசூருக்கு போகிறதாகவோ அல்லது கொள்ளைகளுக்கு போகிறதாகவோ இருந்தால் மாதேஸ்வரனிலிருந்து போகும்போது இவருடைய வண்டிக்கு முன்னால் 4 ஜீப்பும் பின்னால் 4 ஜீப்புமாக மொத்தம் ஒரு 8-9 ஜீப் போனால் தான் அதிரடிப்படை அதிகாரிகள் அந்த வண்டியில் போவாங்க. அந்தளவுக்கு பாதுகாப்பு பலமாக இருந்திருக்குது. அதே மாதிரி காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களோ மாதேஸ்வரம் மலைக்கு வரதாக இருந்தாலும் இந்த 8 வண்டியினுடைய பாதுகாப்போடு தான் அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் வருது. அரசும் பலம் இல்லாத நிலையில் அதிரடிப்படையிலும் சரியான வீரர்கள் இல்லாத நிலையில் இந்த 8 வண்டிகளுடைய எண்ணிக்கை ஒன்றொன்னா குறைய ஆரம்பிச்சு கடைசி நேரத்தில் ஒரு வண்டியில் அதிகாரிகள் போகும்போது பாதுகாப்புக்கு முன்னால் ஒரு வண்டியும் பின்னால் ஒரு வண்டியும் போனால் போதும் அப்படிங்கிற சூழலில் அந்த வண்டிகளுடைய எண்ணிக்கையை 2ஆக குறைச்சிடுறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் தான் மீண்டும் தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்திக்கிட்ட வீரப்ப மொய்லி அதிரடிப்படையை மறுசீரமைப்பு செய்வதற்கான முயற்சியில் இறங்குறாரு. கர்நாடக காவல்துறையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அதிகாரியை அதிரடிப்படைக்கு போடணும்னு முடிவெடுத்த வீரப்ப மொய்லி அதற்கான ஆட்களை தேடுறாரு. அப்போ தான் சங்கர் மாதேவ் பிதிரி அப்படிங்கிற ஒரு எஸ்பி டிஐஜியாக பதவி உயர்வு பெற்று
பெங்களூர் நகரத்தில் பொறுப்பில் இருக்கார். அவரை அதிரடிப்படைக்கு போடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்ப மொய்லி வர்றாரு. யார் இந்த சங்கர் மாதேவ் பிதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கர்நாடக மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட மராட்டிய வம்சத்தில் வந்தவர். அதாவது தாய்மொழி மராட்டி. இவங்களுடைய பரம்பரை எல்லாமே மராட்டியத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் கர்நாடகாவிலேயே நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான். இவருடைய முன்னோர்கள் மட்டும்தான் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நல்ல படித்த அரசு பணியில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. இவரும் பட்டப்படிப்பை முடித்ததுக்கு பிறகு தொலைத்தொடர்பு துறையில் பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த காலகட்டங்களிலேயே கர்நாடகாவினுடைய குரூப் 1 தேர்வை எழுதி வட்டாட்சியராக பொறுப்புக்கு வர்றாரு. வட்டாட்சியராக பொறுப்புக்கு வந்து தார்வாட் மாவட்டத்தில் பதவியில் இருக்கும்போதே காவல்துறைக்கான தேர்வு எழுதுகிறாரு. அந்த தேர்வில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தேர்வு பெற்றார். ஐபிஎஸ் ஆஃபீஸராக பொறுப்புக்கு வந்த உடனே முதன்முறையாக தார்வாட் மாவட்டத்துக்கு பொறுப்புக்கு வர்றாரு. நீண்ட காலமாக அந்த மாவட்டத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்த சாதி கலவரங்களை அடக்கிறதுக்கான ஒரு தீவிர நடவடிக்கை எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலத்தில் முழுமையாக சாதி கலவரம் இல்லாத ஒரு பகுதியாக மாற்றிடுறாரு. அதுக்கு பிறகு ரயில்வே துறையினுடைய கண்காணிப்பாளராக போகிறாரு. வட கர்நாடக பகுதி மற்றும் மகாராஷ்டிரா பகுதியில் தொடர்ந்து ரயில் கொள்ளைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி ரயில்வேனுடைய தண்டவாளங்கள், ஜல்லிக்கற்கள், பல தளவாடங்கள் எல்லாமே காணாமல் போகிறது வாடிக்கையாக இருந்திருக்குது. இந்த திருட்டு கும்பலை பிடிப்பதற்கான ஒரு தீவிர நடவடிக்கை மேற்கொள்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக முழுமையாக ரயில் கொள்ளையை கட்டுப்படுத்திடுறாரு. இதன் மூலமாக பலர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டு சிறைக்கு வர்றாங்க. பலர் காணாமல் போகிறாங்க. இருந்தாலும் ரயில் கொள்ளை முழுமையாக கர்நாடகாவில் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலுக்கு வந்தது. அதற்கடுத்து ஒரு பெல்காம் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக வர்றாரு. அந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் பீம்லே நாயக் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற தாதா இருந்திருக்காரு. இந்த தாதாவினுடைய நடவடிக்கைகள் முழுக்கும் ஆந்திரா மாநிலத்தில் தான் இருக்கும். ஆனால் அவர் அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டு போலீஸ் தேட ஆரம்பித்தாங்கன்னா பெல்காம் வந்துடுவார். பெல்காமில் தலைமறைவாக இருந்துக்கிட்டு மீண்டும் ஒரு 4 மாதத்துக்கு பிறகு தன்னுடைய ஆட்களை வச்சு ஆந்திராவில் சட்டவிரோத காரியங்களையும் மக்களுக்கு எதிரான சில சமூக விரோத வேலைகளையும் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இதனால் இவரை சுட்டுக் கொள்கிறவங்களுக்கோ அல்லது பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கோ ஒரு பெரும் தொகை வெகுமதியாக அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கு. ஆனாலும் கர்நாடக மாநிலத்திலிருந்து சில காவல்துறை அதிகாரிகளினுடைய தயவோடு ஆந்திராவினுடைய போலீஸினுடைய பார்வையிலிருந்து தப்பி கர்நாடகாவிலேயே நீண்ட நாள் அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இதை பற்றிய தரவுகள் அனைத்துமே சங்கர் பிதிரிக்கு வந்தவுடன் முதலமைச்சரோடு கலந்து பேசிட்டு அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு. பெல்காம் மாவட்டத்தினுடைய புறநகர் பகுதி ஒன்றில் பீம்லே நாயக் தங்கியிருக்கார் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு பிறகு சங்கர் பிதிரி தலைமையிலான டீம் அங்கே போகும்போது பீம்லே நாயக் கைத்துப்பாக்கியால் சுட்டு வெடிகுண்டு வீசினதில் சங்கர் பிதிரியோடு போன ஒரு தலைமை காவலர் கொல்லப்படுறாரு. அதற்கு பிறகு முன்னேறி சென்ற சங்கர் பிதிரி தன்னுடைய கையாலேயே தான் வச்சிருந்த பிஸ்டல் மூலமாக பீம்லே நாயக்கை என்கவுண்டரில் கொண்டாடுறாரு. ஆந்திர அரசு அறிவித்திருந்த பரிசு தொகையும் ஆந்திர அரசினுடைய மிக உயர்ந்த காவல்துறைக்கான விருதையும் சங்கர் பிதிரி கொடுக்குறாங்க. ஒரு மாநில அரசு அறிவிக்கின்ற விருதையும் காவல்துறைக்கான அந்த பரிசு தொகையும் பெறக்கூடிய மற்ற மாநிலத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற பெருமையை சங்கர் பிதிரி அந்த காலகட்டத்தில் பெற்றிருக்காரு. இப்படி கர்நாடக அரசியல் மட்டத்திலும் அதிகாரிகள் மட்டத்திலும் மக்கள் மட்டத்திலும் ஓரளவுக்கு நல்ல பேர் எடுத்திருந்த சங்கர் பிதிரியை அதிரடிப்படைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வீரப்ப மொய்லி வர்றாரு. அந்த நேரத்தில் சங்கர் பிதிரி டிஐஜியாகவும் பதவி உயர்வு பெற்று வந்துடுறாரு. இதையடுத்து கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பு ஐஜி ஒருத்தருடைய தலைமையில் தான் இருந்தது. அதாவது KU ஷெட்டி பொறுப்புக்கு வரும்போது ஐஜி நிலையிலான அதிகாரிகள் தான் கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத இருந்த அந்த நிலையை மாற்றி அரசு ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவின் அடிப்படையில் இனிமேல் கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்பு டிஐஜி நிலையிலான அதிகாரிகளை கவனிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை மாற்றி சங்கர் பிதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கர் பிதிரி கர்நாடக அதிரடிப்படையினுடைய தலைமை பொறுப்புக்கு வர்றாரு. வந்த உடனே கர்நாடக அதிரடிப்படையினுடைய அனைத்து காவலர்களையும் அதில் இருக்கிற அதிகாரிகளையும் சந்தித்து பேசுகிறாரு. யாரெல்லாம் இந்த அதிரடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து இருக்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திச்சிருக்கீங்க, உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. அதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு விருப்பம் இல்லாத எல்லாரையுமே உடனடியாக அதிரடிப்படையிலேருந்து வெளியில் அனுப்பிடுறாரு. அடுத்த கட்டமாக இதை மேம்படுத்துறதுனா என்ன அப்படின்னு பார்த்து முதலமைச்சரோடு பேசி அதுக்கு தேவையான நிதி உதவிகளையும் கேட்டு வாங்குறாரு. அடுத்ததாக அதிரடிப்படையில் பணியாற்றக்கூடிய வீரர்களுக்கு இரட்டிப்பு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுவும் ஒரு சில நாளில் சாத்தியமாகுது. ஏற்கனவே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள், பொதுமக்கள் எல்லாரையும் சந்தித்து பேசுகிறாரு. அவங்ககிட்டருந்து பெற்ற தரவுகளினுடைய அடிப்படையில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே
தனிப்பட்ட முறையில் இழப்பீடு கொடுக்கறதுக்கான முயற்சி எடுத்து அதையும் சாத்தியப்படுத்துகிறாரு. அதாவது அதிரடிப்படைக்கு கொடுக்கக்கூடிய தொகை எதையுமே கர்நாடக அரசு கணக்கு பார்க்காமல் ஆடிட்டிங் செய்யாமல் அப்படியே அப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு திட்டத்தையும் முன் வச்சு அதுலேயும் அவர் சாத்தியப்படுத்திடுறாரு. அதற்கு பிறகு கர்நாடக அதிரடிப்படைக்கு புதிய வீரர்கள் தேர்வுக்காக முயற்சி பண்ணுறாரு. பல மாவட்டங்கள்லேருந்தும் நிறைய பேர் வர்றாங்க. அதில் தேர்வு செய்யப்பட்ட சிலரை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதிரடிப்படையை மறுசீரமைப்பு பண்ணுறாரு. இந்த நேரத்தில் அதிரடிப்படையினுடைய கட்டமைப்பை 3 விதமாக மாற்றுறாரு. அதாவது இன்ட்ராகேஷன், பொதுமக்களை பிடித்து அவங்களை சித்திரவதை செய்து உண்மை வாங்கிறதுக்கான ஒரு டீமையும், அந்த உண்மையை புலனாய்வு செய்வதற்கான இன்னொரு டீமையும், இந்த 2 டீம் கொடுக்குற ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையில் வீரப்பன் கூட்டாளிகள் சொல்லக்கூடிய வெளியுலக ஆட்களை எல்லாமே கைது செய்து அவங்கள கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கான இன்னொரு டீமையும் தயார் பண்ணுறாரு. இந்த 3 டீமையும் வச்சு ஒருங்கிணைத்து அதனுடைய தகவல்களை பெற்று 4வதாக காடுகளில் தேடுதல் வேட்டை நடத்தக்கூடிய ஆப்ரேஷன் டீம் அப்படிங்கிற ஒரு டீம், இந்த 4 டீமையும் ஒரு கட்டமைப்பில் கொண்டு வந்து இந்த 4க்கும் தனித்தனி அதிகாரிகளை கொண்டு வர்றாரு. குறிப்பாக இன்ட்ராகேஷன் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு பெங்களூர் நகரத்தினுடைய குற்றப்பிரிவில் பணியாற்றிய பல அதிகாரிகளை கொண்டு வர்றார். மூடலையா, குமாரசாமி, எரோமாட், மதுக்கூர் முஸ்லே போன்ற காவல்துறை அதிகாரிகளை கொண்டு வராங்க. இவங்க எல்லாமே இந்த இன்ட்ராகேஷன் அப்படிங்கிற சித்திரவதை செய்கிறதுல கைதேர்ந்த அதிகாரிகள். குறிப்பாக பெங்களூரில் பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் வட இந்தியாவை தாயகமாக கொண்ட பல குற்றவாளிகள் தொடர்ந்து அந்த ஊருக்குள்ளே சுற்றிகிட்டே இருப்பாங்க. இவங்களை பிடிச்சி விசாரிக்கிறதுங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம். அந்த வேலையை சாத்தியப்படுத்தி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த அதிகாரிகள் எல்லாமே அதிரடிப்படை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக சாம்ராஜ்நகர், மைசூர் மாவட்டங்களில் பணியாற்றிய பல அதிகாரிகளை, அந்த ஊரை பற்றியும் அங்கே இருக்கிற மக்கள் வாழ்வியலை பற்றி தெரிஞ்சவங்களையும் அதிரடிப்படையினுடைய விசாரணைக்கான அந்த டீமிலிருந்து ஆட்களை கைது செய்வதற்கான அந்த டீமுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. இப்படி கர்நாடக அதிரடிப்படையை கட்டமைப்பதற்கான அடிப்படை வேலைகளை சங்கர் மாதேவ் பிதிரி டிஐஜி செஞ்சுட்டு இருக்கும்போதே தனக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மிகச்சிறந்த நபராக இருக்கணும் அப்படிங்கிற முடிவில் ஒரு எஸ்பியை கொண்டாட முயற்சி பண்ணுறாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால் ஹொசூர். இவர் ஏற்கனவே டிஎஸ்பியாக இருக்கும்போது பாகல்கோட், தார்வார் மாவட்டங்களில் சங்கர் பிதிரிக்கும் கீழே பணியாற்றியிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு 3 மாத காலம் கர்நாடக சிறப்பு அதிரடிப்படைக்கு வர்றாரு. அப்போ எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணாவுக்கும் அவருக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டதுனால இவர் மீண்டும் அதிரடிப்படையிலிருந்து சட்டம் ஒழுங்கு பகுதிக்கு போயிடுறாரு. இவரும் அப்போ டிஎஸ்பியை பணியாற்றி முடித்ததுக்கு பிறகு எஸ்பியாக பதவி உயர்வு வர்றாரு. பதவி உயர்வு பெற்று கோலார் தங்கவயல் மாவட்டத்தில் ஒரு 6 மாதம் பணியாற்றியதற்கு பிறகு பெங்களூர் நகரத்தினுடைய குற்றப்பிரிவுக்கு வர்றாரு. ஏற்கனவே நுண்ணறிவு பிரிவில் இவர் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். அந்த வகையில் சங்கர் பிதிரி இவரை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளராக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணி அவரையும் மாதேஸ்வரமலைக்கு கர்நாடக சிறப்பு அதிரடிப்படைக்கு கொண்டு வந்து பொறுப்பில் வச்சுக்கிறாரு. இந்த கோபால் ஒசூர் வந்ததுக்கப்புறம் தான் பல்வேறு விதமான மறுசீரமைப்பு வேலைகளை கர்நாடக அதிரடிப்படையில் சங்கர் பிதிரியால் செய்ய முடியுது. இந்த கோபால் ஒசூர் 1992 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் தன்னுடைய தங்கை திருமணத்துக்கு போகிறதுக்காக விடுமுறை எடுத்துக்கிட்ட எஸ்பி கோபால் ஒசூர் மாதேஸ்வரமலையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்காக போகிறாரு. இவருடைய ஜீப்புக்கு முன்னாலும் பின்னாலும் கர்நாடக சிறப்பு அதிரடிப்படையினுடைய 2 வாகனங்களில் அதிரடிப்படை போலீஸார் எஸ்எல்ஆர் துப்பாக்கியோட பாதுகாப்புக்கு வர்றாங்க. மாதேஸ்வரமலையிலேருந்து ஒரு கொள்ளைகள் வழியாக பெங்களூர் போகணும். அப்படி போகிறதுக்காக மாதேஸ்வரமலையிலேருந்து புறப்படுறாரு. மாதேஸ்வரமலை அதிரடிப்படை முகாமிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த சாலை தெற்கு பக்கம் போய் திரும்ப மேற்கு பக்கமாக திரும்பி அணை ஓலை அப்படிங்கிற ஒரு பகுதியை கடந்து யானை திம்மம்ங்கிற இடத்துக்கு போகணும். இதுக்கு ஒரு 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரம் வரும். யானை திம்மம்ங்கிறது தான் மாதேஸ்வர மலையினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிற உயரமான சிகரம். அதிலிருந்து தெற்கு பக்கம் கொம்பு தூக்கி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறதுக்கான ஒரு பாதை போகும். அந்த பாதையிலேயே ஒரு 500 அடி தூரம் போனதுக்கு பிறகு அடுத்ததாக மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கொக்குவாரை மலையை ஒட்டி அந்த பாதை திரும்பி போகும். அதே பாதை அப்படி போகக்கூடிய அந்த பாதை கொக்குவாரை மலையினுடைய வடக்கு பக்கம் போயிட்டு திரும்ப பொன்னாச்சி போலி அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கை அடைந்து அதுக்கு பிறகு தெற்கு நோக்கி திரும்பி வளைந்து கீழே தாளபெட்டாங்கிற இடத்துக்கு போகும். அதிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம், அதாவது மாதேஸ்வர மலையிலிருந்து 26 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டுப்பகுதி தாளபெட்டா வரைக்கும் அந்த காடு இருக்குது. தாளபெட்டாவுக்கு அடுத்து இருக்கிற காடுகள் பெரிய காடுகளாக இல்லை, அந்த பக்கம் வீரப்ப நடமாட்டம் இருக்காது. அதனால் தாளபெட்டா வரைக்கும் எந்த அதிகாரி போனாலும் அவங்கள அதிரடிப்படையினுடைய இந்த 2 பாதுகாப்பு படை வாகனங்கள் பாதுகாப்பாக கொண்டு போய் விட்டு வர்றது வழக்கம். அந்த மாதிரி தான் எஸ்பி கோபால் ஒசூர் போகும்போதும் அவருக்கு முன்னாலும் பின்னாலும் ஒரு வண்டி பாதுகாப்புக்காக போயிட்டுருக்குது. இந்த வண்டி மாதேஸ்வர மலையிலிருந்து 11வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு எஸ்பெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகும். இந்த எஸ்பெண்ட் அப்படிங்கிறது ஆங்கில எழுத்தில் எஸ்ஸில் வர மாதிரியான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கும். அந்த எஸ்பெண்டினுடைய நுழைவாயில், அதாவது மாதேஸ்வர மலையிலிருந்து போகும்போது அந்த பெண்டுக்குள்ளே நுழையும் போது அந்த இடத்தினுடைய இடது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரம் பெருசாக
பறந்து விரிஞ்சிருக்கிறதுனால அந்த எஸ்பெண்டனுடைய 2வது வலை வரைக்குமே அந்த மரம் நீண்டிருக்கும். அவ்வளவு அகலமும் உயரமும் கொண்டிருக்க ஒரு மரம். இந்த மரத்துக்கு கீழாக எஸ்பி கோபாலசூர் பாதுகாப்புக்கு போயிட்டு இருந்த முதல் வாகனம் போகுது. இந்த முதல் வாகனத்தை அதிரடிப்படையினுடைய காவலர் நரசப்பா அப்படிங்கிறவர் தான் ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்த எஸ்பெண்டனுடைய துவக்கத்தில் மாதேஸ்வர இருந்து போய் நுழைஞ்ச உடனே அந்த பாதை வடக்கு பக்கமாக வலது பக்கம் திரும்ப இடது பக்கம் திரும்பி ஒரு 100 அடி தூரத்திலேயே மீண்டும் வலது பக்கம் திரும்பி அடுத்த மலையினுடைய உச்சிக்கு போகணும். அந்த மாதிரி அந்த பாதை எஸ் அமைப்பில் இருக்குது. அதில் இந்த நரசப்பா ஓட்டிகிட்டு போன ஜீப் நுழையும் போதே வழியில் ஒரு மரம் அறுத்து போட்டு கிடக்கிறது தெரியுது. இந்த மரம் இயற்கையிலேயே மழை பெஞ்சதுனாலேயோ அல்லது பாறை சரிஞ்சதுனாலேயோ கீழே விழுந்திருக்குமா, இல்லை யாராவது வெட்டி போட்டிருப்பாங்களா அப்படிங்கிறதை பற்றி கொஞ்சம் என்ன நடந்திருக்குங்கிறத பற்றி நரசப்பா அனுமானிச்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்துக்குள்ளாகவே பின்னால் வந்த கோபாலசூருடைய ஜீப்பும் அதற்கு பின்னால் வந்த இன்னொரு ஜீப்பும் ஒரு 20 அடி வித்தியாசத்தில் வேகமாக நிறுத்துகிறாங்க. வண்டி நிற்கிறதுக்குள்ளாகவே முதல் வண்டியில் இருந்த நரசப்பா, எஸ்ஐ உத்தப்பா, அவர் கூட இருந்த பூனாச்சி, பிரபாகரன் அப்படிங்கிற அந்த 6 காவலர்கள் மேலே வீரப்பன் குழுவினர் தாக்குதல் நடத்துகிறாங்க. இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு மிக முக்கியமாக அமைந்திருக்கிற இன்னொரு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, மாதேஸ்வரன் மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாமே, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய பக்தர், கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே அந்த காலகட்டங்களில் காட்டு வழியாக நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது சாலையோரங்களில் தங்களுடைய வேண்டுதலுக்காக கற்களை பொறுக்கி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு ஒரு கற்கோவை உருவாக்குறது அவங்களுடைய வழக்கம். இந்த கற்கோவை அமைச்சிட்டு போய் திரும்ப அடுத்த வருடம் அவங்க வந்து பார்க்கும்போது அந்த கற்கோவை அங்கே இருந்ததுன்னா அவங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் தாளபெட்டாவிலிருந்து மேலே மாதேஸ்வரம் மலை வரைக்கும், இதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய பாலாற்றிலிருந்து மாதேஸ்வரம் மலை போகை சேர வரைக்கும் சாலையோரங்களில் எங்கெங்கெல்லாம் கல் கிடக்குதோ அந்த கல்லையெல்லாம் பொறுக்கி ஒரு கூட்டாக அடுக்கி வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கற்கூட்டுகளை இன்றைக்கி நம்ம மாதேஸ்வரம் மலைக்கு போகும்போது பார்க்க முடியும். அந்த மாதிரி அந்த 2 பக்கமே, சாலையினுடைய 2 பக்கமே எஸ்பெண்டில் கற்கோவைகள் அடுக்கி வச்சப்பட்டிருக்கு. இதை பாதுகாப்புக்காக பயன்படுத்தின வீரப்பன் குழுவினர் அந்த கற்களுக்கு பின்னால் இருந்து அதிரடிப்படையினுடைய வாகனங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு ரொம்ப வசதியாக இருந்திருக்கு. அதே மாதிரி தென்பக்கம் இருந்த ஆலமரத்தினுடைய விழுதுகளுக்கு இடையிலையும் உட்கார்ந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா தரையிலிருந்து ஒரு 20 அடி உயரத்தில் ஆரம்பித்து 50-60 அடி உயரம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். அதனால் அந்த மரத்துக்குள்ளும் இந்த கற்கோவைகளுக்குள்ளே இருந்தும் தாக்குதல் நடத்துறதுக்கு வசதியாக இருக்குது. டிரைவர் நரசப்பா ஓட்டிகிட்டு போன ஜீப் மேலே முதல் தாக்குதல் தொடங்கினதுலேருந்து அடுத்த 4 நிமிடத்துக்குள்ளாகவே அந்த ஜீப்பில் இருந்த 6 வீரர்களும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அதற்கு பின்னால் இருந்த வண்டியினுடைய டிரைவர் ரவி என்ன நடக்குங்கிறத அனுமானித்தவர் உடனடியாக வண்டி ரிவேஸில் எடுக்கிறாரு. அதுக்கு பின்னால் இருந்த பாதுகாப்பு படை வண்டியும் உடனடியாக ரிவேஸில் எடுக்கிறாங்க. இந்த 2 வண்டியும் ரிவேஸில் எடுத்து வர்றதுக்குள்ளாகவே முதல் வண்டியில் இருந்த டிரைவர் ரவியினுடைய வலது கை உடைஞ்சு போயிடுது. அவருக்கும் நெஞ்சிலும் கழுத்திலும் சில குண்டுகள்லாம் ஏறிடுது. இடது பக்கம் உட்கார்ந்திருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் கோபாலசூரனுடைய தொண்டையில் குண்டேறிடுது. இதனால் அவருடைய பேசும் திறன் பாதிக்கப்பட்டிருக்குது. அவரும் துப்பாக்கி எடுத்து வெளியில் சுட முயற்சிக்கும் போதும் கையிலும் தோள்பட்டையிலையும் பல குண்டுகள் ஏறிடுது. இருந்தாலும் பலமான காயத்தோடு அந்த வண்டியில் இருந்த கோபாலசூரும் ரவியும் தப்பிச்சு வண்டியை ரிவேஸில் எடுத்துகிட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு தப்பி வந்துடுறாங்க. அவங்க சொன்ன தகவலை தொடர்ந்து உடனடியாக தமிழ்நாடு அதிரடிப்படைக்கு தகவல் சொல்லப்பட்டு தமிழ்நாடு அதிரடிப்படையினர் பாலாறு போய் அங்கிருந்து அவங்க 2 பேரையும் காயம்பட்டவங்களை தங்களுடைய வண்டியில் எடுத்து கொண்டு வந்து சேலம் கோகுலம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துறாங்க. கர்நாடக அதிரடிப்படையினுடைய கண்காணிப்பாளர் கோபால் ஒசூர் மீது நடந்த இந்த தாக்குதலில் அவரும் அவருடைய டிரைவரும் அடிபட்டு தப்பிச்சுக்கிறாங்க. மீதி 5 பேர் எந்த விதமான காயம் இல்லாமல் தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் முன்னால் வண்டியில் போயிட்டு இருந்த டிரைவர் நரசப்பா உட்பட 6 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்க வச்சிருந்த 5 SLR துப்பாக்கிகளும் ஒரு கை துப்பாக்கியையும் வீரப்பன் குழுவினர் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இது 2 மாநில அதிரடிப்படைக்குமே ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்துது. 2 மாநில அதிரடிப்படையும் என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றமான சூழல் நிற்குது. மீண்டும் 2 மாநில முதலமைச்சரும் கலந்து ஆலோசனை நடத்துகிறாங்க. எந்த காரணம் கொண்டும் வீரப்பன் தேடுதல் வேட்டையை இன்னும் நாம் வேகப்படுத்தி ஆகணும், ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ளாக வீரப்பன் குழுவை நம்ம காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இதையடுத்து மத்திய அரசும் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன்னு சொல்லுது. தமிழ்நாடு அரசு எந்த உதவியும் வாங்காமல் போனாலும் கர்நாடக அரசு உடனடியாக இந்திய எல்லை காவல் படையை தங்களுடைய அதிரடிப்படையோடு இணைந்து செயல்படுறதுக்கு அனுமதிக்குன்னு சொல்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 1600 பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவு அசாம் மாநிலத்திலிருந்து மாதேஸ்வரம் மலைக்கு வருது. இந்திய எல்லை காவல் படை கர்நாடக அதிரடிப்படையோடு சேர்ந்து காடுகளுக்குள் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்த பிறகுதான் வீரப்பன் தேடுதல் வேட்டை மிக மிக மோசமான ஒரு சூழலுக்கு போகுது. வீரப்பன் குழுவினர் பலர்
போலி என்கவுண்டர் மூலமாகவும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, சிலர் நேரடி தாக்குதல் மூலமாகவும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அவங்களுக்கு உதவி செய்ததாக பல நூறு பேர் கைது செய்யப்பட்டு தடா சிறைவாசிகளாக மைசூர் சிறையில் போக வேண்டிய ஒரு சூழல் வருது. பல அப்பாவி மக்களும் 2 மாநில காவல்துறையாலையும் அதிரடிப்படையாலையும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதற்கு பிறகுதான் வீரப்பன் குழு மிக மிக மோசமான பல எதிர் விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. இது எப்படியெல்லாம் நடந்தது, வீரப்பன் குழுவினர் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்த எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களும் எப்படி கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.